சங்க காலத்தை சார்ந்த ஒரு குறுநில மன்னர் ஏழை எளியோருடைய பசியை போக்குறதுனால பசிப்பிணி மருத்துவன் என்று போற்றப்படுகிறார். பசிப்பிணி போக்கும் பணி அரசுக்கும் பொருந்தும். ஏழை எளிய மாணவர்களுக்கு உணவு அளிக்கிறது மூலமா குழந்தைகளை நலமான பலமான அறிவுமிக்க சமூகமாக வளர்த்திருக்கிறோம். ஏன்னா குழந்தைகள் தான் தமிழ்நாட்டோட எதிர்கால சொத்து. அதனாலதான் காலை உணவு திட்டத்தை ஒதுக்கீடு பத்தி அதிகாரிகள் என்னோட விவாதிச்சப்போ அதை நிதி ஒதுக்கீடுன்னு சொல்லாதீங்க, வருங்கால தலைமுறையை உருவாக்குற முதலீடுன்னு சொல்லுங்கன்னு ஆணித்தரமா சொன்னாங்க. மாணவர்களாகிய நீங்கள் எந்த கெட்ட பழக்கத்தை நோக்கி போகக்கூடாது. உங்களுடைய நோக்கம் ஒன்னே ஒன்றுதான், கல்வி. கல்வியோடு சேர்த்து விளையாட்டு முக்கியம், உடற்பயிற்சி முக்கியம். நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, உங்கள் கல்வியை மட்டுமே நீங்கள் சிந்திக்க வேண்டும். கல்விதான் உங்களிடத்திலிருந்து பிரிக்க முடியாத சொத்து. அந்த கல்வி உங்களுக்கு சேர்வதற்கு ஒரு தாயாக தந்தையாக நம்முடைய முதலமைச்சர் எப்பொழுதுமே மாணவர்களோட உடன் இருப்பார்.